வெல்கம் டு தமிழ் சமையல். வாங்க, நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, தயிரை வச்சு ஒரு புட்டிங் பண்ண போகிறோம். ரொம்ப எளிய முறையில் செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இப்போ ஒரு கேக் ட்ரேவில் நம்ம கொஞ்சம் நெய் எடுத்து நல்லா தடவி ஒத்தாப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் தயிருங்க, நல்ல கெட்டி தயிருங்க எடுத்துக்கணும். அதில் ஒரு அரை பழம் எலுமிச்சம்பழம் சாறுங்க ஊற்றி நல்ல ஒரு விஸ்கு வச்சு நல்லா ஒத்தாப்பில் அதை நல்லா அடித்து எடுத்துக்கலாங்க. பாருங்க, நம்ம நல்லா ஒத்தாப்பில் அடிச்சுக்கிட்டோம். இப்போ ஒரு கப் கண்டென்ஸ்டு மில்க்குங்க, இதுதாங்க இனிப்பு சுவைக்கு. இது ஒரு கப் எடுத்துக்கிட்டோம். இதில் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு, இவ்வளோ தாங்க, ரொம்ப சிம்பிளுங்க. இதை நல்லா ஒத்தாப்பில் அடிச்சுக்கணுங்க. பாருங்கள், நம்ம நல்லா ஒத்தாப்பில் அடிச்சிட்டோம். இப்போ அந்த கேக்கு ட்ரேவில் இதை நம்ம ஊற்றிடலாங்க. சுத்தமாக அதை ஊற்றி ஒரு இட்லி பானையில் வச்சு ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பாருங்கள், இட்லி தட்டு மேலே வச்சு கீழே தண்ணி கொஞ்சம் வச்சு எப்படி நம்ம இட்லி அவிப்போமோ அதே மெத்தடு தாங்க. இதில் ஒன்றுமே இல்லைங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வெந்தால் போதுங்க. பார்க்கலாம் வாங்க. இவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்களேன். இப்போ 10 நிமிஷம் அதை இறக்கி வச்சு ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் அதை வைக்கணுங்க. ரொம்பவே சிம்பிளுங்க, அவ்வளோதாங்க. நம்ம ஃப்ரீசரில் இப்போ 2 மணி நேரம் வச்சுட்டோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ நல்லா இருக்கும், வித்தியாசமான டேஸ்ட்டில். அவ்வளோ நல்லா இருக்குங்க. இதை மாதிரி ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக. இவ்வளோதாங்க, ரொம்பவே சிம்பிளுங்க. பார்த்துட்டிங்களா, ரொம்ப சுவையான தயிர் புட்டிங் தயார். இது போன்ற வீடியோக்களை நமது சேனலில் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.